ஹாய். இப்போ உங்களை ரோஸ் பெட்டல்ஸ் மாலை ஊசியில் எப்படி கோக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஸ் லீவ்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் ரோஸ் பஞ்ச் வாங்குறப்பே லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி நூலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே சைஸ் ஆகிடுங்க. இப்படி மடிச்சு இப்படி ஸ்பைரலாக கொண்டு வாங்க. இது எப்படி மடக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நான் உங்களுக்கு பூ மாலை எப்படி செய்கிறது, கட்டுறது ரோஸ்லன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கட்டுறது. இது ஊசியில் நேராக ஸ்ட்ரிங் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இப்படி வருது இல்லையா? இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, இந்த கோல்டன் பிளாஸ்டிக் ஃப்ளவர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஃபார்மாலாம் இல்லாமல் ரேண்டமாக நீங்கள் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வரும் பாருங்கள். நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் போதும் ரோஸோட இலை இருக்குது இல்லைங்களா, லீவ்ஸ் எடுத்து ஒரு 4 லீவ்ஸ் அது மாதிரி எடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் போதும் நீங்கள் அதை கொடுத்துடலாம்.
பாருங்கள். ஓகேவா? இந்த சைடும் இப்படி இருக்குது. இதை நீங்கள் அழகாக கொண்டையை சுற்றி அழகாக வைக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் நீடில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் இதை எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.